Hello students, இப்போ 10th standard maths exercise 1.3ல sum number 8 எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். The function f is defined by f of x equal to 3 minus 2x. Find x such that f of x square minus f of x the whole square. ஸோ இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டு எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. f of x equal to 3 minus 2x கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஸ்டின் இங்கே காப்பி பண்ணியிருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கும்போது இது 3 மைனஸ் 2x. எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் பிளேஸில் எக்ஸ் ஸ்கொயரை காப்பி பண்ணால் போதும். ஸோ இங்கே 3 மைனஸ் 2x ஸ்கொயர்னு மாறிடும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்னது? இந்த 3 மைனஸ் 2x, இந்த 3 மைனஸ் 2xக்கு ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஃபார்முலா? a minus b the whole square formula a square minus 2ab plus b square. இப்போ இதை a பிளேஸில் இங்கே என்ன இருக்குது? 3. ஸோ இதில் 3 ஸ்கொயர் மைனஸ் 2, a பிளேஸில் ஒரு 3, b பிளேஸில் 2x ப்ளஸ் b ஸ்கொயர், b பிளேஸில் 2x the whole square. ஸோ இது 3 3s are 9, 2 3s are 6, 6 2s are 12x plus 2 2s are 4x square. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 மைனஸ் 2x ஸ்கொயர் இருக்குது. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஆப்போசிட் சைடு கொண்டு வந்தாச்சுன்னா இங்கே 9 மைனஸ் 12x ப்ளஸ் 4x ஸ்கொயர் இருக்குது. மைனஸ் 2x ஸ்கொயர் ரைட்டில் வரும்போது ப்ளஸ் 2x ஸ்கொயராக மாறிடும். ப்ளஸ் 3 ஆப்போசிட் சைடு வந்தால் மைனஸ் 3ன்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0. இப்போ இது எல்லாத்தையுமே லெஃப்டில் எழுதிக்கலாம். 4 plus 2 6, 6 times x square. இந்த மைனஸ் 12xை காப்பி பண்ணிட்டோன்னா 9ஐயும் 3ஐயும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது 9 மைனஸ் 3 இஸ் 6. எல்லா நம்பரும் 6ஓட மல்டிபிளில் இருக்குது. 6ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணும்போது 1 6 ஆர் 6 இல்லையா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 2 6 ஆர் 12. ஸோ 2x 1 6 ஆர் 6 1 எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 1 ஆட் பண்ணும்போது 2 ஆன்சராக கிடைக்கணும். ஸோ 1 1s are 1 + 1 2, ரெண்டு பிளேஸ்லேயே மைனஸ் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்னு இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இங்கே -1 வந்ததுனால -1x எழுதியிருக்கோம். ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இந்த பிளேஸில் எக்ஸை காமனாக கொண்டு வந்தால் இங்கே x மைனஸ் 1, இந்த பிளேஸில் -1 காமனாக எடுத்துகிட்டு வந்தால் -x ப்ளஸ் x ஆகிடும். ப்ளஸ் 1 -1 சேஞ்ச் ஆகிடும். ஸோ ரெண்டுலேயுமே எக்ஸ் -1 காமனாக கிடச்சிருக்கிறதுனால காமன் எலிமெண்ட்டாக வெளியே கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் ஒனில் பேலன்ஸ் எக்ஸ், செகண்ட் ஒனில் என்ன பேலன்ஸ்? -1 ஈக்குவல் டு 0. ஸோ இது x -1 ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு 1. இங்கேயும் 1 ஆப்போசிட் சைடு வரும்போது +1 ஆன்சராக கிடைக்கும். ஸோ x ஈக்குவல் டு 1 ஆன்சர்.